நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லக்ஷ்மி கனகராஜ். இன்னைக்கு சிறுதானிய உணவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பல்வேறு நோய்களை நம்ம தவிர்த்துட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். இது மட்டுமே இல்லாமல் இப்போ பரவலாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை நோயை நம்ம ஓரம் கட்டணும் அப்படின்னாலே நிச்சயமாக சிறுதானிய உணவுக்குள்ள நம்ம வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். சிறுதானிய உணவுகளை நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு கம்பு எடுத்துக்கலாம். இன்னைக்கு கம்பை பற்றி பேசணும் அப்படின்னா, கம்புல நிறைய சத்துக்கள் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இந்த முழு நார்ச்சத்து அப்படிங்கிறது மலச்சிக்கல் பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த சர்க்கரை நோயை முழுமையாக ஒழிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு, நம்ம தோலுக்கும் ஒரு பராமரிப்பு கொடுக்கறதா இருக்கும். தோலுக்கு சரியான ஒரு பராமரிப்பு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கண்ணுக்கும் நல்ல ஒரு பிரகாசமான ஒளியை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. இந்த அனிமிக்கா இருக்கிறவங்கலாம் இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். பெண்கள் நிறைய அனிமிக்கா இருக்காங்க இல்லையா? அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். இடுப்பு வலிகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். உடலுக்கு மிக சிறந்த ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கம்பு உணவுகளை. கம்பை நம்ம எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். எல்லா மாதிரியாக ஒரு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம். அதாவது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி என்ன வேணாலும் நம்ம செய்து கொடுக்கலாம். புட்டு மாதிரி செய்து கொடுக்கலாம், அடை மாதிரி நம்ம செய்து கொடுக்கலாம், தோசையாக நம்ம செய்து கொடுக்கலாம். கஞ்சி, கூழ் இந்த மாதிரி பெரியவங்களாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது மற்ற எல்லா நோய்களையும் தவிர்க்க முடியும். குறிப்பாக கேன்சர் மாதிரியான கொடிய நோய்களை கூட தவிர்க்கக்கூடியதற்கு இந்த கம்பு உதவியாக இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஒரு தோசை மாதிரி கொடுக்கலாம். ஒரு ஈஸியாக அவங்க டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் ரொம்ப ஹெல்த்தியாகவும், அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பேப்பர் கப் மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த டீ கப் இருக்குல்லையா, அந்த மாதிரி வாங்கி அதில் ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ கம்பு ஒரு 1.5 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. அந்த கம்பு கூடையே சேர்த்துட்டு அரிசி, இட்லி அரிசி நீங்கள் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு உளுந்து இருக்கு இல்லையா, கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும். வெள்ளை உளுந்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கருப்பு உளுந்து தான் சத்து. கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயத்தை 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்குன்னு சேர்த்துக்கும் பொழுது பாசிப்பருப்பு, முழு பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே முழு தானியங்களாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா இனிப்பாக சேர்த்துக்கலாம், காரம் வேணுன்னா காரம் போட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட், கொஞ்சம் முருங்கைக்கீரை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நான் ஒரு லேசாக தோசை மாதிரி போட்டு கொடுத்தா தம்பிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். ப்ளைனாகவும் தோசை ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடும் பொழுது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, கஞ்சி கூழ் இதெல்லாம் தான் பிடிக்காதும்பாங்க. இந்த மாதிரி செய்தும் நம்ம கொடுத்துடலாம். கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு நீங்கள் கொடுத்தீங்க பாருங்கள், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, குழந்தைங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது, எந்த நோய்களும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான, எல்லாருக்குமே சிறந்த ஒரு முழுமையான உணவு இந்த கம்பு உணவு நம்ம சொல்லலாம். தாராளமாக இது எல்லாருமே எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. நன்றி. தொடர்ந்து சாய்சம் ஹெல்த்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.